அப்புறம் ஸ்ரீகாந்த் சார் எப்படி இருக்கீங்க? உங்களை இங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட அந்த பயில்வான்தனம், தைரியம், போராட்டம் அதெல்லாம் ஒரு வாட்டி கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருக்கு. நீங்க கோமணத்தை கட்டிட்டு அரங்கத்துல இறங்குனா உங்க முன்னாடி எப்பேற்பட்ட பயில்வானா இருந்தாலும் ஒரு நடியில மண்ணை கவ வச்சிருக்கீங்கல்ல. இங்க பாருங்க மாஸ்டர், பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நான் இங்க வந்திருக்கேன். பழச பேசாதீங்க. உங்க ஸ்கூல்ல என் புள்ள படிக்கணும்னு சேர்த்து விட தான் நான் இங்க வந்தேன். இல்ல ஸ்ரீகாந்த் சார், உங்களுக்கு வேற எந்த ஸ்கூலும் கிடைக்கலையா? ஏன் இந்த ஸ்கூலுக்கு என்ன குறைச்சல்? ஸ்கூலை பத்தி நான் எதுவும் சொல்ல வரல, எங்க கதி எப்படி இருக்கும்னு சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, என் பிள்ளைய இந்த ஸ்கூல்ல தான் சேர்த்து விடணும்னு ஒரு முடிவு பண்ணி தான் நான் இங்க வந்திருக்கேன். மிஸ்டர் பிரீத்தம், which standard you are studying? I'm studying 7th standard, St. Mary's School, Bangalore. ஐயோ பாருங்க, இதுதான் ப்ராப்ளம். எவ்வளவு அழகா படபடன்னு இங்கிலீஷ் பேசுறான். இவன் பேசுறது என்னாலேயே தாங்க முடியல. இதுல எங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தாங்குவாங்களா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவன் இங்கிலீஷ் பேசுறத பார்த்தா அவங்களும் ஸ்கூலுக்கு வரத நிறுத்திடுவாங்க. வாயம் போடுறீங்களா? என் புள்ள இந்த ஸ்கூல்ல தான் படிப்பான், இங்க தான் இருப்பான். உங்களால முடிஞ்சா அவனுக்கு சொல்லி கொடுங்க, இல்லைன்னா அவனே படிச்சுக்குவான். அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? அவன் இங்கே இருந்து நல்லா படிக்கட்டும். சரி, நான் தான் அவன் கிளாஸ் டீச்சர். எனக்கு இருக்கிறது ஒரு பீரியட், நான் ஏதோ ஒன்று பண்றேன். இந்தா பிரீத்தம், இதுல சைன் பண்ணு. சர்பத் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம். வேண்டாமா? லஸ்ஸி சொல்லுங்க. சக்கரை கொஞ்சம் கம்மியா. சர்பத்தா இருந்தா ஒரு ரூபாய் முடிச்சிருக்கோம். லஸ்ஸிக்கு தயிர் வேற வேணும். சரி குண்டா சார், 2 லஸ்ஸி. சரிங்க சார். லஸ்ஸி வர கேப்ல ஸ்கூல்ல வேணா ஒரு ரவுண்ட் போய் பாத்துட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? அது வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாருங்க. சரி வாடா, நான் அந்த ஸ்கூலை சுத்தி காமிக்கிறேன். குண்டா சார், லஸ்ஸி கேன்சல். அவங்க இன்னும் போகல சார். ஏற்கனவே அன்னாசின் பார்ட்டி, 10க்கு பயில்வான் வேற. ஏதாவது கோவம் வந்துட்டா துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு என்ன காய போட்டுருவாரு. என்ன ராமண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? தலைவரோட பாட்டுனா யாருக்கு தான் மேடம் குஷி வராது? ஸ்ருதி அம்மா, என்னாச்சுமா? அம்மா, 1 செகண்ட் ராமண்ணா, வண்டி நிறுத்துங்க. அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? ஸ்ருதி, யார் இது? எங்க அம்மா மேம். என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? நல்லதா இருந்தாங்க மேடம், திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. நீ ஒண்ணும் பதட்டப்படாத, மோஸ்ட்லி டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா எழுந்திடுமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா எழுந்திடுமா. ஸ்ருதி, நீ வேணா ஒண்ணு பண்ணு. அம்மாவை இந்த பணத்தை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. இந்த வச்சுக்கோ, கிளம்புமா. எந்திரிமா. ராமண்ணா கூட்டிட்டு போங்க. ஸ்கூல் எப்படா இருக்கு? அப்பா, எனக்கு என்னமோ இந்த ஸ்கூல் சுத்தமா பிடிக்கலப்பா. டேய், இது என்ன சின்ன ஸ்கூல்னு நினைச்சியா? இங்க எப்படியாப்பட்ட மேதாவிங்க எல்லாம் படிச்சிருக்காங்க தெரியுமா? ஒழுக்கத்துக்கு இன்னொரு பேரு இந்த ஸ்கூல் தான். நம்ம முன்னாடி யாரு வந்தாலும் அவங்க முன்னாடி நின்று வணக்கம் சொல்றதுதான் நம்ம ஸ்கூலோட பழக்கமே. எவன்டா அது மூஞ்சி மேல டஸ்டர் எவன்டா எரிஞ்சது? எவன்டா அது மூஞ்சி மேல டஸ்டர் எவன்டா எரிஞ்சது? சொல்லுங்க. குட் மார்னிங். வணக்கங்க. யார் நீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். அப்பா ஒன்னதான் கேக்குறாங்க. என் பேரு ஸ்ரீகாந்த் மேடம். இவன் என் பையன் பிரீத்தம். இந்த கிளாஸ காட்டுறதுக்காக வந்தேன். அப்படியா? எந்த கிளாஸ்? 7th standard. ஓ, மேடமோட பேரு? என் பேர் நந்தினி. ஓ, மிஸ் நந்தினி. எங்க ஊர்ல இருக்கிற எந்த பாரா இருந்தாலும் சரி, என் புல்லட் சவுண்ட் கேட்டாவே உள்ள ஃபுல் கிக்கோட இருக்கிறவனு கூட ஒரு செகண்ட் டக்குன்னு துடிக்கும். ராவுத்தரப்பா பாருக்குள்ள வராம இருந்தா போதும்பா அப்படின்னு நினைப்பா. அப்படி இருக்கும்போது நீ அண்ணா,
லோடு வந்துருச்சா? வந்துருச்சுண்ணா. எவ்வளவு வந்திருக்கு? 50 மூட்டைண்ணா. 40 மூட்டையா இருக்கு. அண்ணா வந்திருக்கிற 50 மூட்டையில நீங்களே 40 மூட்டை எடுத்துட்டா பசங்க என்னண்ணா சாப்பிடுவாங்க? ம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நந்தினி மேடம் தான் பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க தான் எல்லாம். ஹெட் மாஸ்டர் எதுவும் கேட்க மாட்டாரு. இத பாரு, துணி, முட்டை, சாப்பாடு இதெல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிட்டா ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. இந்த ஸ்கூலுக்கு வர பசங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க? எல்லாரும் ஏழைப்பட்டவங்க, சோத்துக்கு வழி இல்லாதவங்க. அவங்கெல்லாம் எதிர்காலத்துல படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா அவங்க முன்னாடி கைய கட்டி சலாம் அடிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் அவமானமா இருக்கும். தலைமுறை தலைமுறையா தலை நிமிர்ந்து வந்திருக்கோமே தவிர யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சதில்ல. அவங்களெல்லாம் மேல தூக்குதானே அவன் வந்திருக்கா. ஏய், அவ என்ன சாவித்திரி பாய் புள்ளேவா? பசங்களெல்லாம் உருப்பட வைக்கிறதுக்கு கட்டின துணியோட ஊரை விட்டு தோர்த்துறேன். பார்த்துட்டே இரு. அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, ம், போயிட்டு வா. பாய்மா. பத்திரம். சரி. ஹாய். ஹாய், என் பேர் பிரீத்தம். ஆமா, பெங்களூர் விட்டு நீ ஏன் இங்க படிக்க வந்த? எங்க அப்பா இந்த ஊர் சேர்ந்தவர் தானே. ஸோ நானும் படிக்கணும்னு இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு என்னமோ இங்க படிக்க சுத்தமா பிடிக்கலப்பா. ஓ, அப்படியா? என்ன நினைச்ச? ஏய், விட்றா. என்ன சூடு சொன்னல நினைச்சியா? விட்றா, ஏய், ஏய், உன்னை விட மாட்டேன்டா. ஏய், ஏய், விட்றா. நவுறா. ஏய், ஏய், வாடா. பசங்க அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட வம்பு எடுக்கிற? மவனே, கையில மட்டும் மாட்டின. டேய் டேய் டேய், என்னாச்சு? ஏன்டா சண்டை போடுறீங்க? என்னடா சண்டை? டேய், இவன் என்ன பண்ணா தெரியுமா? அங்க பாருடா, போட்டியாப்புல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு மேஜிக் காட்டுற, வாடா. என்னடா இன்னைக்கு பயங்கர பிரகாசமா இருக்க? இன்னைக்கு என் பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். இந்த சந்தோஷத்துல ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம். மேஜிக் பண்றேன். 2 கைக்கு பதிலா 4 கை வர சரி, வைக்கிறேன். பண்ணு. டேய், நீ மொபைல்ல எடுத்து வீடியோ பண்றா. நீ வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க ஒரு மேஜிக் பண்ண போறோம். 1000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த காட்சியில பார்க்கவே முடியாது. நம்ம பர்த்டே பையனுக்காக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துகிட்டு இருக்கு. 4 கை வர போகுது. பார்த்துட்டே இருங்க. பாருங்க. ஏய், விடு, டேய், விடு. டேய், நில்லுடா, டேய். டேய், நில்லுடா. டேய், அவ்வளவுதானே, வாடா. டேய், இன்னைக்கு 2 பேரும் வெளியில வாங்கடா, உங்களை வச்சுக்கிறேன். டேய், நீ ஒரு அமைதியா பழி வாடா. பண்ணனா பாத்துக்கடா. விஸ்ரம், மேகனா இங்க வா. இவ என் அக்கா பொண்ணு மேகனா. இனிமே இவ இங்கதான் படிக்க போறா. வாவ், காஞ்ச ரொட்டி மேல வெண்ணெய் தடவுன மாதிரி இருக்காளேடா. மேகனா, இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். Hi, I'm Meghana. I was studying in 7th standard in Don Bosco Convent School, Bangalore. Now I'm going to study here. ஓகே, டேக் யுவர் பிளேஸ். ம். இவ இங்க படிக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். இன்னும் நிறைய பசங்கள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க சொல்லலாம். நிறைய பசங்க வந்தா இன்னும் நம்ம ஸ்கூல் நல்லா டெவலப் ஆகும். எஸ் மேடம், கரெக்ட் டெல்லிங். யூ see சில்ட்ரன்ஸ், நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்க போவோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம நினைச்சது எது நடக்காது. யூ should அண்டர்ஸ்டாண்டிங். கடவுளே, நம்ம ஹெட் மாஸ்டருக்கு சின்ன இடம் கிடைச்சா போதும் அதுக்குள்ளேயே நுழைஞ்சிருவாரு. ஏன் சார், உங்களுக்கே இங்கிலீஷ் புரியாது, இந்த பசங்களுக்கு எப்படி புரியும் சொல்லுங்க? இப்போ பிரேயர் ஆரம்பிக்கலாம். சாவுதான். சோ பியூட்டிஃபுல். பெங்களூரை விட இந்த இடம் நல்லா இருக்குல்ல? ஸ்ருதி. ஹாய், வணக்கம் மேடம். வணக்கம்மா. அம்மா, இவங்க என்னோட மேடம். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனது இவங்க தான். வணக்கங்க மேடம். வணக்கம். ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் மேடம். அப்படியா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இவளை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும். பணம் இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்கும். ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான் இருக்கு. உங்களை பத்தி
நாலு முழுக்க பேசிக்கிட்டே இருப்பா இவ. ம் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மேடம் இவ கைய மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்கம்மா? இவளும் என் பொண்ணு மாதிரி தான். இவளை நல்லா படிக்க வச்சு எல்லாரும் இவளை திரும்பி பார்க்குற மாதிரி பண்ற. உங்க கனவு, அவ பிடிவாதம் நிச்சயமா அவ சாதிப்பா. நான் வரேம்மா. சரிங்க மேடம். நான் வரேன். வா. அப்பா என்னடா? அப்பா கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துட்டு வாப்பா. ஃபேர் அண்ட் லவ்லியா? மூஞ்சிக்கு பவுடர் கூட அடிக்க மாட்டேன், ஃபேர் அண்ட் லவ்லி கேட்குற? என் புள்ள பெரிய பிள்ளை ஆயிட்டான் போலயே. சார் கண்ணாடி முன்னாடி நிக்கிறாரு. என்னங்க சார், ஹீரோ மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லப்பா, சும்மா தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீட்டா போகணும்ல. ஓ, எல்லாரும் முன்னாடி எடுப்பா தெரியணும்ல. என்ன எடுப்பா தெரியணும்? மூஞ்சிப்பா. எதுக்குப்பா எடுப்பா தெரியணும்? இப்ப என்ன எல்லாத்தையும் கழட்டிட்டு அண்டர்வாயோட போகவா? வேணாம்ப்பா, வேணாம் வேணாம். என்னாலேயே பார்க்க முடியாது, இதுல ஊர்ல இருக்கவங்க வேற பார்க்கணுமா? வேற என்ன சொல்றது? சரி விடுப்பா, கோச்சுக்காத. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. கூப்பிடுறது நீதான், திட்டுறது நீதான். சரி சரி கிளம்பு. எஸ்ஜே சூர்யா மாதிரி எப்ப டபுள் மீனிங் பேச ஆரம்பிச்சானோ அப்பவே இவன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா இந்த homeworkலாம் இவ்வளவு எழுதிட்டியா? height-ஆ இருக்கா? ஒட்டக மாதிரி. ஏ மேகா, என்னடா? உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டவா? அப்படி என்ன மேஜிக் பண்றேன்னு பாக்குறேன். ஏய் வேணாம் வேணாம் வேணாம். ஏய், ஒரு நிமிஷம் இரு. அவன் ஏதாவது மேஜிக் பண்ணா உங்களுக்கு என்ன வைத்தறிச்சலா? நீ என்ன பண்றியோ பண்ணுடா, நான் உனக்கு துணையா இருக்கேன். உனக்கு 2 கை பதிலா 4 கை வேற வைக்கட்டுமா? அது எப்படி? டேய் வாடா டேய், ஓங்கி சாத்துனா வை. வாடா வாடா. எங்க இருந்து வரானுங்க இவனுங்க? லூஸ் பசங்க. புரியல. பைத்தியக்கார. ஆட என்னம்மா, புது புடவையை கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போறியா என்ன? ஆட எங்கண்ணா, எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்புனேன். ஆனா இவன் என்னடானா இங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு உட்கார்ந்திருக்கான். அடிக்காதம்மா. நாய்க்கு போடுற பண்ணு சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கான். பைத்தியக்கார. வீட்ல இந்த நாயை பார்க்க முடியாம நான் இந்த பண்ண இந்த நாய்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? என்னடா பேசுற நீ? பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு நல்லா கத்துக்க. அண்ணா நீயாச்சும் கொஞ்சம் புத்தி சொல்லுண்ணா. எங்க அப்பன் பேச்சே கேட்க மாட்டேன். சரி நீ போம்மா. இரு இரு. ஒரு பழைய பாக்கி இருக்கு, எல்லாத்தையும் தீர்த்துட்டு போயிடலாம். அண்ணா காபி. என்ன பயில்வான் சார், பட்டண வேலையில முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அதான் இந்த பக்கம் வந்துட்டீங்களோ? களத்துல இறங்கி குஸ்தி பண்றவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். முதுகுக்கு பின்னாடி நின்று பேசுறவங்களுக்கு அது தெரியாது. அதனாலதான் என் கூட மோத முடியாம ஊரை விட்டு ஓடிட்டேன். திரும்ப இந்த பக்கம் எதுக்கு வந்தேன் தான் எனக்கு ஒன்றும் புரியல. நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமும் சாம்பலுக்குள்ள ஒரு பொறி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு காத்து வீசினா கதையே முடிஞ்சிடும். அது எரிமலையா மாறிடும். இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, என்னாச்சு உனக்கு? தோத்து போனவங்களோட பேச்சே இப்படித்தான். எல்லாம் வெறும் பில்டப். நெருப்பா எரிமலையா அப்படியே கோமனை கெட்டியாலும் ருசி பார்க்கும் சார் நாக்கு. அப்படிப்பட்ட டானெல்லாம் நாங்க பார்த்தது இல்லையா? முள்ளுக்குள்ள எதுவும் குத்திச்சா சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கியோ அதுக்கு தான் கால்ட்டேன். ஏண்டி? இருடா இருடா. அப்ப பேசும்போது இருந்த தைரியம் இப்ப எங்க போச்சு? நான் வீட்டுல போய் நாய கட்டி போட்டு வச்சிருக்கேன்ல, அது அவுத்து விட்டு அனுப்புறேன். அது வந்து உங்ககிட்ட பேசும். புரிஞ்சுதா? டே படியா, என்ன வேலை பாக்குறான் இவன்? இவன் பின்னாடி கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. அதான் நம்ம ஸ்கூல் இருக்குல்ல, அதுல STMC தலைவரா இருக்கான். இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தா ஸ்கூல் கதை அவ்வளவுதான். வாத்தியார்கள் எல்லாம் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஏய் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ போடுறா. சரிண்ணா. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போற பாடம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவங்க கிட்ட சொல்ல முடியாத அளவு சொத்து இருந்தது. அவன் ஒரு காவல்காரனை வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு சரியா சம்பளமே கொடுக்க மாட்டான். ஒரு நாள் ஒரு திருடன் அந்த சொத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காவல்காரங்கிட்ட வந்து ஒரு டீலிங் பேசுறான். அவனோட சொத்து பத்திரம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா 2 லட்சம் தரேன்னு சொல்லி டீலிங் பேசுறான்.
வாழ்க்கையில சம்பளத்தையே பார்க்காத காவல்காரன் பின்வாசலுக்கு ஒரு தாழ்பால் இருக்கு, அத மட்டும் திறந்துட்டா அந்த பத்திரம்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு வழி தெரியும்னு சொன்னான். ராத்திரி அந்த திருட வந்து தாழ்பால திறக்கறான். அங்க போய் பார்த்தா அந்த கதவு கிட்ட ஒரு நாய் காவலுக்கு நிக்கும். அதுக்கு ஒரு பிஸ்கட் போடுறான். சாப்பிடாது. என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறான். நாய் தள்ளவே இல்ல. நாய்க்கு நன்றி இருக்கும். அதோட முதலாளி அது மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தும். இப்ப புரிஞ்சுதா? வெரி குட். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். எனக்கு உட்காந்து உட்காந்து போர் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துடுறேன். வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம். வணக்கம். ஏன் மேடம், நீங்க பாடம் எடுக்கும் போது மட்டும் பசங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க, ஆனா நாங்க பாடம் எடுத்தா மட்டும் பசங்க சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல மேடம், ஏதாவது சொல்லிட்டா போதும் எங்களையே எதிர்த்து பேசுறாங்க. அடிக்க போனா அது அது ஏதோ சொல்லுவாங்களே, அது சின்ன பசங்க பேசுற வார்த்தையே இல்ல மேடம். இவங்களுக்காக நம்ம ஃபேமிலியை ஈஸியா கூப்பிடுறாங்க. எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு மேடம். அந்த சாமி கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன், சீக்கிரமா என்ன டிரான்ஸ்ஃபர் அது பண்ணணும். அப்படி இல்லைங்க மேடம். நம்ம சைடுல இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் ரொம்ப காமன் தானே. நம்ம திட்டாம விட்டோம்னா சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம போயிடும்ல. நான் சொல்றதை கேளுங்க மேடம். நான் ஒண்ணும் இந்த வேலைக்கு சம்பளத்துக்காகலாம் வரல. எனக்கு 3 ஏக்கரா நிலம் இருக்கு. நாங்க உட்காந்தே சாப்பிட்டாலும் எங்க சொத்து கரையாதுன்னா பாத்துக்கோங்க. ஏதோ வெத்தலைப்பாக்கு செலவுக்கு ஆகுமேனு வரேன், அவ்வளவுதான். ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு வழியா எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அப்பதான் நாங்க சந்தோஷமா இருப்போம். டேய், ஒழுங்கா பத்த வைடா. ஒழுங்கா பத்த வைக்க கூட தெரியல. நெருப்பு அடுப்புல வைக்கவா வாயில வைக்கவா? இங்க போடு. காலங்கத்தால கடைக்கு முன்னாடி வந்து ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? பேசாம உட்காருங்கடா. என்ன என் கஷ்டம் உனக்கு தெரியலண்ணே. இந்த ஆளை நம்பினதுக்கு எலெக்ஷன்ல நிக்க வச்சுட்டு 5 ஏக்கர் நிலத்தை வித்து 5 லட்சத்தை இவன் நெஞ்சு மேல போட்டேன். 5 ஓட்டு கூட போட வைக்கல இவன். ஏன் 5 ஓட்டு ஊழலையா உனக்கு? யாரா போட்டாங்க? யாரு போட்டா? நான் ஒண்ணு, என் அம்மா ஒண்ணு, என் பொண்டாட்டி ஒண்ணு, என் அப்பா ஒண்ணு, என் அக்கா ஒண்ணு. மொத்தமா 5 ஓட்டு. எனக்கு இருக்கிறது ஒரே வீடு. அங்க போறதுக்கே பயமா இருக்கு. வீட்டுக்கு போறதுக்கு பயமா? எதுக்கு? ஏன்னா அவன் பொண்டாட்டி செருப்பாலே அடிப்பா. என்னது? டேய், தூக்கி மூஞ்சில போட்டுக்கோ. யாரு? வாடா, சும்மா எகுறாத. சொல்ல. பின்ன உன்னை அடிக்காம என்ன பண்ணுவாங்க? இவன மூஞ்சியும் சுமார் 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 சுமார். இவன் யாரு புதுசா இருக்கான்? அண்ணா, அவன் ராவுத்தப்ப தம்பினே, மோசமானவன். நேத்து ஒருத்தன் ரத்தம் வர்ற வரைக்கும் அடி அடின்னு அடிச்சுப்பான். டேய் மச்சான், ஒரு டீயை போடுறா. டேய், முதல்ல பழைய பாக்கிய கொடுங்கடா. கணக்குல எழுதிக்கடா. அந்த நீங்க இருக்கான்ல, அவன் தண்ணியை குடிச்சு கொப்பிச்சிட்டானு. என்னடா ஏன் முன்னாடி தண்ணியை குடிச்சு கொப்பளிப்பியான்னு ஓங்கி அடிச்சு வாயை ரத்தமாக்கிட்டானே. அந்த ராவுத்தவ பண்ற எல்லா தப்புக்கும் இவன் தான் கூட நின்னு அடிக்கிறது மிரட்டுறது எல்லாம் பண்றான். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல எல்லாரும் சேர்ந்து? இப்ப என்ன தோட்டத்துல இருந்து வரான்னு நினைக்கிறியா? அவன் வர்றதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துதான். இப்படி போகுது கதை. ஆமா ஆமா. இந்தா இவனுக்கு ஒரு டீ கொடுத்துரு. வரவா? பயில்வான் வேட்டியை மடிச்சு கட்டுறாருன்னா களத்துல இறங்க போறான்னு அர்த்தம். டேய் பவனே. எஸ் சார். நீ 6 அடியா இல்ல 3 அடியாடா? கரெக்டா தான் பிறந்திருக்கேன் சார். அதுல என்ன சந்தேகம்? பாதியா தான் பிறந்திருக்க. மீதி பாதியா உங்க அம்மா வைத்தே விட்டுட்டியான்னு ஒரு நீங்க பிறந்ததுல எனக்கு டவுட் இருக்கு. என்ன எதிர்த்து பேசுறியா? இதுக்குள்ள ஒண்ணும் குறைச்சல. சும்மா போங்க சார். ஓ, என்ன பின்றிலாம் ஸ்கூல் பக்கம் வரா? என்ன பிரதர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கறதால தானே கால் மேல கால் போட்டு உக்காந்துருக்கேன். ஊருன்னா ஒரு மரம், அந்த மரம்னா ஒரு ஆந்த இல்லாம இருக்குமா? உன்ன மாதிரி பொறுக்கீங்க எத்தனை பேரை பாத்திருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? சரி சரி சரி. உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும் சார். நீ கொஞ்சம் பின்னாடி போமா, நீ கொஞ்சம் முன்னாடி வாமா. எப்படி நடிக்கிறான் பாருங்க. இந்த பக்கம், நீங்க அந்த பக்கம் போங்க. எல்லாத்தையும் அப்படி நிக்க வைக்கணும்ல. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதான் சார், செவுத்துல பெயிண்ட் எல்லாம் போய் வெறும் சுண்ணாம்பு மட்டும்தான் இருக்கு. அப்புறம் சார் டேப்ல கொஞ்சம் கூட தண்ணியே வரல. சின்ன சின்ன துளியா தான் சார் தண்ணி வருது. சார் முக்கியமா டாய்லெட்ஸ் வந்து டாய்லெட்னா கொஞ்சம் நாத்தம் இருக்கத்தான் செய்யும். என்ன இப்போ நான் எங்க பேசணுமோ அங்க பேசிருக்கேன். நானே என் கையால எழுதி அந்த ஃபைலை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்திருக்கேன். சரியா?
கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும். ஓகேவா? ப்ளீஸ் சார் கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். ஓகே, வரட்டுவா? ஓகே. வரட்டும் அப்பா பிராதர். கால் மேல கால் போட்டு உட்காந்துக்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நானே இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு புதுசா யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல குரூப்பா வேற வந்து பேசுறாங்க. ஆனா புது டீச்சர் பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. இவர் ஆட்டிடியூட பார்த்தா ஃபைல் எல்லாம் அனுப்பியிருப்பாருன்னு தோணுதா? இதுக்கு முன்னாடி ஊர்க்காரங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தான், இப்ப இந்த சின்ன பசங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவன மாதிரி ஆளுங்க இருந்தா ஊரு உருப்பிட்ட மாதிரி தான். டேய் அங்க பாருங்கடா, சப்பாத்தி மேல வெல்லம் கற்பூரம் மாதிரி ஜலஜலான்னு இருக்காடா. டேய் ஜலஜலான்னு இல்ல, பழப்பழம். நானும் அதான் சொன்னேன். ஏண்டா கிட்னி, ஏதாவது ஏடகுடமா பேசலன்னா சாப்பிட்டு செழிக்காதா? டேய் எங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஒண்ணு நீ யோசி இல்லனா மத்தவங்களை யோசிக்க வைன்னு. இது ரெண்டும் பண்ணலனா நான் பிறந்ததே வேஸ்ட்ன்ட்டாரு. அப்படின்னா நீ உன் அப்பாக்கு தான் பிறந்திருக்கேன்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அது எங்க அப்பாவோட சீக்ரெட். விடுங்கடா. நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா? ஏய் நோட்ஸ் என்ன, நான் மொத்த புக்கையும் எழுதிட்டேன். ஐயோ, என்னால உன் புக்க படிக்க முடியாதுப்பா. ம். ஏய் என்னடி, பிரீத்தம் முன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல. அப்படியா? டேய் நீ என்னதான் பார்த்தாலும் அவ திரும்பி பார்க்க மாட்டா. விடு, பேசாம வாடா. டேய் ஏய் இப்பவும் அவன் பாக்குறானு பாருடி. ஏய் என்னாச்சு? என்னடா படுத்துக்கிட்டு கனவு கன்றியா என்ன? கனவு கண்டதெல்லாம் போதும், எந்திரி. ஆம்லெட் ரெடி. இந்தா. எப்படி கேக்குறது? நந்து, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா? கேளு. இது ஒன்றும் ஸ்கூல் இல்ல, வீடுதான். பெர்மிஷன் எல்லாம் தேவையில்ல. நீ நீ ம். நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? ஏய் இது எதுக்குடி இப்ப கேக்குற? ஒன்னும் இல்லப்பா, சும்மா கியூரியாசிட்டில கேட்டேன். லவ் பண்ண. அப்படியா? எப்போ? காலேஜ்ல. அது அதோட முடிஞ்சிருச்சு. ஏன்? ஏன்னா அவனுக்கு அங்க வேலை கிடைச்சது, போயிட்டான். எனக்கு இங்க கிடைச்சது, நான் இங்க வந்துட்டேன். திரும்ப பார்க்கவே இல்லையா? இல்ல, ஏதோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. ஆனா நானும் அவனை காண்டாக்ட் பண்ணல. பட் நீ இந்த விஷயத்தை இப்ப ஏன் கேட்டுட்டு இருக்க? ஒன்னும் இல்லப்பா, ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உண்மையை சொல்லு, ஏன் கேட்ட? அது யாரோ ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்படியா? யார் அவன்? தெரியலப்பா. அவன் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லணும், ஓகே? தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? இங்க பாரு மேகனா, இதுதான் உணர்வுகள் மாறுற வயசு. இந்த விளையாட்டெல்லாம் இருக்கிறது தான், ஆனா எக்காரணம் கொண்டு வழி தவறி போயிடக்கூடாது. இந்த சமயத்துலதான் நம்ம வாழ்க்கை வெள்ளை காகிதம் மாதிரி இருக்கும். அதுல நம்ம எவ்வளோ அழகான படம் வரைகிறோமோ அதை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். அதுல சின்னதா அப்படி இப்படி சொதப்பினா கூட அதோட அழகே கெட்டுரும். நான் சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. குட். இப்ப சாப்பிடு, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான். பழசா இருந்தாலும் நல்ல ஃபிகர் தான். எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும்ல. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம், ஒரு நிமிஷம். ஹெட் மாஸ்டர் உங்களை உடனே சேம்பருக்கு வர சொன்னாங்க. அப்படியா? ஆமா ஆமா. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். என்ன சார் கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? ஓ, எப்பேற்பட்ட சாவு மேடம். நெக்ஸ்ட் அந்த விஓ ஆபீசர் இங்க வரப்போறாராமா. அது எதுக்கு வராரோ, எப்போ வராரோ, எந்த உருவத்துல வருவாருன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் வேற கம்மி. அதனால ஸ்கூலுக்கு வராத பசங்களோட லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். நீங்க எடுத்துட்டு போய் அந்த பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க. சார், நான் டீச்சர், நீங்க ஹெட் மாஸ்டர், நீங்களே பண்ணலாம்ல. அது எனக்கு தெரியும் மேடம். நான் போனேன்னா வைங்க,
ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என் மண்டையில வந்துட்டு சாணி அடிச்சு விட்டுருவாங்க. உங்க மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதனாலதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். யூ மஸ்ட் கோயிங் டு பசங்க ஹவுஸ் அண்ட் கேட்ச் ஆல் த பசங்க. தயவு செஞ்சு உங்க இங்கிலீஷ் பேசாதீங்க சார். ஃப்ளோ, இங்க பாருங்க லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வீடு தெரியலன்னா போகும்போது டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். சரி. ஓ, என்ன மேடம் லிஸ்ட் கொடுத்துட்டாரா? லாஸ்ட் டைம் எனக்கு கொடுத்தாரு, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அது இல்ல சார், போன்னு சொன்னா நாம எங்க போறது? அந்த வீடு தெரிஞ்ச பசங்களை கூட்டு போலாம் மேடம், ஈஸியா இருக்கும். அதான் நான் இருக்கல மேடம், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இல்ல சார், விஏவ வராருன்னு இப்படி பண்றாரே, இதே வேலைய முன்னாடியே பண்ணிருந்தா எத்தனையோ ஸ்கூலுக்கு வராத பசங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கும்ல. இங்க பாருங்க மேடம், நம்மளால சிஸ்டத்தெல்லாம் மாத்த முடியாது. இங்க வேலை நடக்கணும்னா யாரு வேணாலும் என்ன வேணா பண்ணுவாங்க. அதே வேலை முடிஞ்சுன்னா யாருன்னு கேட்பாங்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் மேடம். இப்ப நான் உங்க கூட இருக்கேன்ல, அதனால டென்ஷன் ஆகாம வாங்க. அது எப்படி வராம இருக்கிறாங்க நானும் பாக்குறேன். நடக்கிறது நடக்கட்டும். ஏய், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீ எங்ககிட்ட போய் சொல்லாத. அழுக்குறான் பாரு கதை. இந்த தெருவுக்கு தான் மேடம் வந்திருக்கோம். இங்கதான் வீடு இருக்கு. சவாரி மேடம், வணக்கம். வந்துருச்சு. அதாவது மூணு வீட்டு ஷாமண்ணனோட பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலும் சாப்பிட போற, நீ வரியாடா? இல்ல, அவங்க போறதுல அர்த்தம் இருக்கு. நீ ஏன்டா போற? மேடம் நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, நான் பேசிட்டு வரேன். நீங்க போங்க. ஓகே ஓகே சார். பசங்களா நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். இந்த ஸ்டூடெண்டோட இந்த வீடு வீடு இங்கே தான் check இருக்கு மேடம். பண்ணலாம். அங்கே. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். தான் இருக்காங்க. ஓகே மேடம். டீச்சர் நல்லா இருக்காங்களா? வீணா போனவனே வீட்டுல வயிறு மூட்டை சாப்பிட்டுட்டு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? மூக்கல விரல விட்டு வாய் வழியா வெளியே எடுத்துருவோம் பாத்துக்க. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். கஷ்ட நஷ்டத்தை பத்தி கேட்கலான்னு பார்த்தா பாரு நம்ம கணக்கு வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறாரு. பாம்பேல இந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தியா நீ? ஏய் ஹலோ, சாண்டல் பிசினஸ் மச்சான். டேய் ராஸ்கல், சாண்டல் பிசினஸ் தான்டா. சாணில இருக்கிற புழுவே உனக்கு தெரியாது, நீ சாண்டல் பிசினஸ் பண்றியா? சாண்டல் ரொம்ப கணக்கு வச்சார உன்னை கூப்பிட்டு என் செருப்பால என்ன அடிச்ச மாதிரி இருக்கு, தயவு செய்து போய் கொட்டிக்கோ போ. அப்படி வா வலிக்கு. அப்படியே பண்ணி மாதிரி இருக்கான் பாரு. ஏய் என்னடா மூஞ்சா பாக்குற? டீயா போடுற? டேய் இந்தா, குடி. ஐயோ, டேய் பச்சை தண்ணி அது ஏன்டா அப்படி ஆடுற? பச்சை தண்ணியா? அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தான் மேடம், அதான் அவனை அடக்கி வச்சுட்டு வந்தேன். பிராதர் சார், உங்க வாயில என்னைக்கும் நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பார்த்தாலும் உங்க வாயில கெட்ட வார்த்தை வந்துட்டே இருக்கு. மேடம் இந்த ஊருக்காரங்களுக்கு சாதாரணமா சொன்னாலும் புரியாது. அப்புறம் சாப்பிட்ட சாப்பாடும் செரிக்காது. வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, சாணியை மிதிச்சிட போறீங்க. அப்புறம் கழுவ தண்ணி கிடைக்காது. மல்லம்மா, ஏ மல்லம்மா. யாருப்பா நீங்க? வேண்டாமா, பிராதர் மாஸ்டர் வந்திருக்கேன். சொல்லுப்பா. உன் புள்ள எங்க போயிருக்கான்? என் பிள்ளை எங்க வேணா போவான், உனக்கு என்ன? அவனை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனோமா? நான் எதுக்கு அவனை அங்க அனுப்பணும்? கேட்டீங்கல்ல மேடம். ஐயோ, அவன் நல்லா படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போனா உங்களுக்கு தானே உதவியா இருக்கும். நிலத்து கூலி வேலைக்கு போனா 50 ரூபா கிடைக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன கிடைக்கும் சொல்லுங்கம்மா. பாத்தீங்களா மேடம், இவங்க தலையெழுத்தே இப்படிதான். நீங்க என்னதான் சொன்னாலும் இவங்க பள்ளிக்கூடத்துக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. என்னம்மா சமைச்சிட்டியா? சமைச்சிருக்கேன்பா. போய் நல்லா கொட்டிக்கப்பா. எனக்கு தெரியும், நீங்க போங்க மேடம். இதானே? வணக்கம்மா. வணக்கம் மேடம். தன்யாவை நீங்க ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க? மேடம் வீட்ல வேலை இருக்கு, மாவு வில்ல பாத்துக்கணும். அவ படிச்சு என்ன ஆக போறா? என்னைக்காவது ஒரு நாள் புருஷன் வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்க்க தான் போறா. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, போயிடுங்க மேடம். மேடம் பாத்தீங்களா, பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போய் வேலை செய்யறத இப்பையில இருந்தே கத்து கொடுக்குறாங்க. என்ன பண்ண முடியும் மேடம்? வாங்க போலாம். மேடம் இவங்களுக்கு பேசுற விதத்துல தான் பேச முடியும், வேணா நீங்களே பேசி பாருங்களேன். வணக்கம். வணக்கம் மேடம். நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். ராஜு ரொம்ப நாளாவே ஸ்கூலுக்கு வரதில்ல, ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க மேடம், அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அவன் டாக்டர் ஆக போறதில்ல, இன்ஜினியர் ஆக போறதில்ல. தினமும் அவன் இந்த வேலையை பார்த்தா எங்க வயிறும் நிறையும், எங்க குடும்பமும் நல்லா இருக்கும். அப்படின்னா அவனுக்கு எஜுகேஷன் தேவையில்லையா? அதெல்லாம் வேணாம், போமா. படிக்கவே தேவையில்லையா? வேண்டாம், போமா. இங்க பாருங்க மேடம், இது ஒருத்தரோட ப்ராப்ளம் இல்ல, ஊர் மொத்தமும் இதே பிரச்சனை தான். இவங்களை என்னதான் கூப்பிட்டாலும் ஒருத்தரும் வரமாட்டாங்க. வாங்க இன்னொரு வீட்டை போய் பார்க்கலாம். இங்க பாருங்க மேடம், இந்த மாதிரி எல்லாம் சொன்னா இவங்களுக்கு புரியவே புரியாது. இந்த சிஸ்டமும் சேஞ்ச் ஆகாது. சிஸ்டம் கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும். வந்தவங்க வரட்டும், போறவங்க போகட்டும்னு சொல்றதுக்கு இது ஒண்ணும் மடம் இல்ல, பள்ளிக்கூடம். அரசாங்கம் நமக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
நான் உங்ககிட்ட பேசணும் சார். என்னாச்சு மேடம்? சார், நாளையில இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏது பண்ணிட்டு இருக்கேன்னு யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது சார். ஐ வில் பி டேக்கிங் மை ஓன் டெசிஷன். ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சார். ஏன் மேடம் இவ்வளவு எக்ஸைட் ஆறீங்க? என்னாச்சு இப்போ? கூல், நான் உங்க கூட இருக்கேன்ல. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா சார்? ஐயோ, உங்கனால இந்த ஸ்கூலுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னா என் சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஆல்வேஸ் ஐ வித் யூ மேடம். ஏன் உங்களுக்கு டவுட்? அதுதான் எனக்கு வேணும். பிரீத்தம், ராஜு, பிரசாத், பம்யா, பப்ளி, இப்ப நம்ம எல்லாரும் போனோம்ல, இப்ப அந்த இடத்துக்கு போய் அந்த பசங்களை எல்லாம் நம்ம கூட்டிட்டு வரணும். ஓகே? ஒருவேளை அவங்க எல்லாம் வரலன்னா அவங்களை எல்லாம் இழுத்து கூட்டிட்டு வரணும். ஓகே? எஸ் மேடம். ஏய், நல்லபடியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க. இந்த வாட்டி மட்டும் பாஸ் ஆகல, ஒவ்வொருத்தனையும் இந்தா நல்லா எழுது. சார் சார் எனக்கு கொடுங்க சார் பேப்பரு. ஏய், நீங்க தான் இருக்கியாடா? உன்னை மறந்தே போயிட்டேன்டா. ஏய், அறிவு கெட்டவனே, நல்லா கேட்டுக்கோ. இந்த முறையாவது ஒழுங்கா எழுதி பாஸ் பண்ணு. ஏற்கனவே 10 வருஷமா இங்கே உட்காந்துருக்க. ஏய், வயசான கிழவா, வயசாகுதுடா உனக்கு. டேய், பின்னாடி திரும்பி பாரு, திரும்பி பாடுறாங்க. நேரம் உனக்கு 2 பசங்க இருக்கும்டா. அப்படி இங்க பாரு, சீக்கிரம் பாஸ் ஆகி போறதுதான் உனக்கு நல்லது. பாடம் சொல்லி கொடுக்க கத்துக்க சார். இப்படியே பேசிட்டு இருந்தா மூக்குல விரல விட்டு காது வழியா எடுத்துருவோம் பாத்துக்க. இந்தா எழுது. இவரு டிரான்ஸ்ஃபர் ஆனதான் நான் பாஸ் ஆவேன். பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏ பப்ளி, ஏய் என்ன? ஏய், நீ எப்படி கல்யாணம் ஆகி போயிருவ? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன சொல்லு? என் பேப்பரை நீ எடுத்துக்கோ, உன் பேப்பரை எனக்கு கொடு. முடியாது. ஏய் ப்ளீஸ் டி. ஏய், என்னடா இது? ஒன்னும் இல்ல சார், விநாயகர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னு கேட்டேன். அதுக்கு நம்ம ஊர்ல தான் பிறந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். ஏய், மூடிட்டு பரீட்சை எழுதுறா. டேய், அததான் பண்ணிட்டு இருக்கேன். இவனுங்களுக்கெல்லாம் பேச்சு மட்டும் குறைச்சல் இல்ல. ஏய் இஸ் காட்ரா. ஏய் சப்பாத்தி காட்ரா. அட போட விளக்கென்ன, எனக்கே ஒண்ணும் தெரியல. டேய், எவனாவது ஒருத்தன் காட்டுங்கடா. நான் ஃபெயில் ஆயிட்டா எங்க அப்பா செருப்பு கொண்டே அடிப்பான். ஏய் ஸ்ருதி, பப்ளியை கூட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அட போடா புள்ள கத்திரிக்கா. எக்ஸாம் எப்படிடா எழுதியிருக்க? ஒன்னும் இல்லடா, ஒரு கடப்பாரையும் ஒரு குச்சி எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். ஒருவேளை பாஸ் ஆகலைன்னா இது ரெண்டுல நீங்க எதுல சாக போறீங்கன்னு எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியே நாளைக்கு ஸ்கூல் போவியா நீ? டேய், நாளைக்காக நாளைக்கு பாத்துக்கலாம் விடுறா. போ, நாளைக்கு ஸ்கூல்ல மாஸ்டர் காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ எழுதி வச்சதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போ நல்லா வாங்கி கேட்டீங்க. பிரதர் சார், சொல்லுங்க மேடம். நெக்ஸ்ட் வீக் ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்குல்ல, பசங்க லிஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? லிஸ்டா ரெடி பண்ணிட்டேனே மேடம். அப்படின்னா இந்த வாட்டி கப்பு நமக்கு தானே சார்? கப்போட சேர்த்து கொட்டாங்குச்சியும் கொடுப்பாங்க. கொட்டாங்குச்சி வச்சு நம்ம என்ன சார் பண்றது? கப்பு கழுவுறதுக்கு, கொட்டாங்குச்சி பிச்சை எடுக்கிறதுக்கு. இப்ப என்ன, உங்களுக்கு லிஸ்ட் தானே வேணும் மேடம்? வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன். வாங்க. ஏய் பவன்யா, வாடா இங்க. புடி 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 புடி. டேய் ஏன்டா? யாரா அது? ஏய், மரியாதை எல்லாம் பேசினா வாயை உடைச்சிருவோம் பாத்துக்கோ. ஒழுங்கா ஸ்போர்ட்ஸ் பசங்களை கூட்டு வா போ. மேடம், ஒருத்தர் வந்து மன்னா, சக்தி, ருச்சி, நம்ம பசங்களாம் ஸ்போர்ட்ஸ்ல எப்படி இருக்காங்கன்னு காட்டுறேன். வாங்க. டேய் எல்லாரும் வாங்கடா இந்த பக்கம். சார் கூப்பிடுறாரு. வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. என்னமோ தெரியல, வாங்க போய் பாப்போம். ஸ்போர்ட்ஸ்ல யாரெல்லாம் சேர்ந்திருக்கீங்களோ முன்னாடி வாங்க. பாருங்க மேடம், இவன் ரன்னரு, இவ ஜம்பரு. இவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்கன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இவங்களோட உண்மையான ஸ்போர்ட்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருடா, போல் டு சைனோட வேகமா ஓடணும் பாத்துக்க. ஓடு 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 ஓடு. ரன்னர் காலியா? இவ ரிவர்ஸ்ல சூப்பரா ஓடுவா மேடம். அதான் அப்பப்ப ரிவர்ஸ்ல போறா. மேடம் மேடம் மேடம், இன்னொரு தனி திறமையை காட்டுறேன் பாருங்க. எங்க இதான் வந்துட்டா. இவ இருக்கல மேடம், விளையாட்டுல குறைச்சல், சாப்பாட்டுல வேற லெவல். நான் ஓடவா சார்? டேய், மினி ஃபுட்பால் மாதிரி இருக்க. ஓங்கி ஒன்னு அடிச்சேன்னு வச்சுக்க, இன்னும் கீழே போயிருவேன். தள்ளிப்படாங்க. மேடம், இதுதான் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் டீம். இங்க நானும் நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட்டே ஆகாது மேடம். ஏன்னா இங்க ஸ்போர்ட்ஸ் டீச்சரே இல்ல. நானும் எப்பயாவது தான் சொல்லி தருவேன். நம்ம ஏதாவது சொல்ல போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. எதுக்கு வம்புன்னு எல்லாம் அப்படியே விட்டாச்சு மேடம். இருந்தாலும் எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம், அது கேட்காது.
லாஸ்ட் டைம் ஒரு பையனுக்கு 3rd பிரைஸ் வாங்கி கொடுத்தேன். அதுலயும் SDMC தலைவர் ஏதோ சதி பண்ணிட்டாரு. இங்க உள்ளுக்குள்ள என்னென்னமோ பாலிடிக்ஸ் நடக்குது மேடம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எதுவும் கண்டுக்காம இருக்க அதான் மேடம். இதே டீமை வச்சுக்கிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இதே பசங்களை வச்சு விளையாடலாம். அதுக்கு நீங்க தான் கோச்சா இருப்பீங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கும். அத வெளியில கொண்டு வரணும், அவ்வளவுதான். முத்தா இருக்கட்டும், பவளமா இருக்கட்டும், அது தண்ணியோட ஆழத்துல தான் கிடைக்கும். அத தேட வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ஆனா ஹெட் மாஸ்டரும் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் மேடம். அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்லையா? அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா மேடம். சிறுத்த மாதிரி ஓடுவான் மேடம். யார் அவன்? அவனோட பேரு ஜங்கிலி. எல்லாரும் அவனை ஜங்கிலி மிருகம்னு கூப்பிடுவாங்க. 2-3 மாசமா அவன் ஸ்கூல் பக்கமே வரல மேடம். அவன் வீடு எங்க இருக்கு? இதான் மேடம் அவன் வீடு. ஜங்கிலி, ஜங்கிலி. அசோகா, அசோகா. யாரது? வா வா. இவங்கதான் மேடம், மிஸ் நந்தினி. வணக்கம் மேடம். இங்க பாரு அசோகா, உன் தம்பியை கூட்டிட்டு போகதான் மேடம் இங்க வந்திருக்காங்க. அனுப்பிடா. மேடம், ஏற்கனவே ஒரு கால் இல்ல, இவனே அனுப்பிட்டா அந்த வீட்டை யார் மேடம் பாத்துப்பா? உங்களுக்கு கால் இல்லைன்னு அவன் காலை கட்டி போட பாக்காதீங்க. ஒரு தடவை ட்ராக்ல விடுங்க, சிறுத்த மாதிரி ஓடுவான். ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஃபியூச்சர் இருக்கு. தயவு செஞ்சு தடுக்காதீங்க. உங்க வார்த்தையை மதிச்சு அனுப்பி வைக்கிறேன் மேடம். ரொம்ப நன்றி. 2021-22 மாநில அளவிலான விளையாட்டு போட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம். வெவ்வேறு பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு விளையாட்டு போட்டியை சரஸ்வதிபுரம் பள்ளிக்கூடம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது. கபடி 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 ஸ்டார்டிங்ல நிதானமா ஸ்டார்ட் பண்ணு. ஸ்பீட ஸ்லோவா ரைஸ் பண்ணு. அப்போ உன்னோட எனர்ஜி பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே, நல்லா ஓடு. இங்க பாரு ஜங்கிலி, என் மான மரியாதைலாம் உன் கையில தான்டா இருக்கு. உன் காலில் விழுந்து கூட கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா அப்பா. எப்படியாவது ஜெயிச்சுட்டு வந்துடுறா. அதுக்காக நீ ஒன்னும் அவசரப்பட வேணாம். நீ மெதுவா ஓடு. யோ, அவன் போறதே ஓடுறதுக்கு. அங்க போய் மெதுவா ஓடலாம். அதிக பிரசங்கத்தனமா பேசாதீங்க. நீ போய் நல்லா ஓடு. ஆல் தி பெஸ்ட். இறுதியாக ஓட்டப்பந்தயம் தொடர்கிறது. அடாரின் மையப்புள்ளி சரஸ்வதிபுரத்தின் ஜாங்கிலி. கம் ஆன் ஜாங்கிலி. சரஸ்வதிபுரத்தின் இறுதி போட்டியாளரும் சார், இவனுக்கு போய் நான் போல் டு செயின் பில்டப் எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? நீ வேணாடா கரேஜ்ல இருக்க நட்டு போட்டு டைட் பண்ற மாதிரி பண்ணிட்டான். இதெல்லாம் எனக்கு தேவையா சார்? நம்ம குண்டை மட்டும் இருந்திருந்தா. ஏங்க, உங்க குண்டுவை தூக்கி குப்பையில போடுங்க. முதல்ல ஜெயிக்கிறத பாருங்க. 200 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல நம்ம ரன்னில புள்ள வெற்றி அடைஞ்சிருக்காரு. கடைசியா இருக்கிறது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மட்டும்தான். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சரஸ்வதிபுரத்தின் ஸ்கூல் முன்னணியில் உள்ளது. வெற்றி நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த வெற்றியின் மூலம் விளையாட்டு போட்டிக்கு திரையிடப்பட்டுள்ளது. முதல் பரிசை சரஸ்வதிபுரத்தின் பள்ளிக்கூடம் சொல்ல வைத்துக் கொண்டுள்ளது.
தூக்கி போடுறா. ஏய்